எஸ்டிஃபைல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பைக்கோட ரேடியேட்டரை பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னா வந்து நான் நிறைய பேர்த்துக்கு வந்து வாங்கின 3 மாசத்துல 4 மாசத்துல ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்குள்ள செகண்ட் சர்வீஸ்க்குள்ள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரேடியேட்டர் வந்து நிறைய பேர்த்துக்கு போயிருக்கோம் அப்படின்னே நான் சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த ரேடியேட்டரு எனக்கு இது முடிக்கி நான் வந்து 10 மாசமா 1 வருஷம் ஆச்சுங்க வண்டி வாங்கி. இந்த 10 மாசம் 11 மாசம் சொல்லி 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 நிறைய வீடியோ போட்டுட்டோம். அதுங்காட்டி வேண்டாம், அதை விட்டுருவோம். 1 வருஷம் பக்கம் ஆச்சுங்க பைக் வாங்கி. இது முடிக்கும் ரேடியேட்டர் ஃபேன் வந்து கம்ப்ளீட்டே ஆகல. இப்போ நேற்று கூட வெளியே போயிட்டு வந்தேன். வெளியேனா ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் போனேன். கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் ஓட்டினேன். அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து என்னாச்சுன்னா வந்து ரேடியேட்டர் ஃபேனுக்கான டைம் நான் கொடுத்தேன். ரேடியேட்டர் ஒட்டுச்சு. இப்போதான் வந்து இந்த ரேடியேட்டரை வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கிறது. ஏன்னா வந்து அதோட ப்ரைஸ் வந்து பேனாசோனிக்ல நீங்கள் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா வந்து 2500 பக்கம் வரும். அப்படி இப்படி ஃபிட்டிங் சார்ஜ் அதெல்லாம் போக அப்படியே ஒரு 3000 வந்துடும். அதனால எப்படா வந்து இதை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பைக் எடுத்த புதுசில் இப்போ செகண்ட் ஹேண்ட் வாங்குறவங்களுக்கு விட்டுருங்க. அது எப்பவுமே வந்து அது ஒரு கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னே வைங்க. ஏன்னா முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஒரு ஷோரூம்லேருந்து 8 வரீங்கன்னா, பட் 8 வரும்போது அதோட பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும். உங்களுக்கு பயங்கரமாக ஹீட் ஆகும். நீங்கள் ஓட்டின 5-6 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் ரன் ஆகும். நீங்கள் பைக் நிறுத்தின அந்த செகண்ட் ஆஃப் டைம்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் டைம்னு சொல்ல முடியாது, ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து ரன் ஆகிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஹீட்டுக்கிறங்காட்டி அப்படி வந்து நீங்கள் நார்மலாக ஓட்டும் போது ஒரு 10-15 நாளைக்கே வந்து அப்படி இருக்கும். அதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பைக் வாங்கின புதுசுலேருந்து ஃபேன் ஓடுச்சுன்னா ஸோ நீங்கள் எப்போ போல் கீரை வந்து நியூட்ரு பண்ணி நீங்கள் ஸ்டாண்டை போட்டுருங்க. அப்படின்னா தான் வண்டி ஆஃப் ஆகாது. அதனால நியூட்ரு போட்டு வண்டி ஆஃப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா வச்சுங்க, அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கும் சுற்றுறதுக்கு. ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆகுங்க. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆட்டோ ஜூம் வேற இங்கேயே ஜூம் ஆகிட்டு இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜூம் ஆகிட்டே இருக்குதுங்க அப்பப்போ. ஏன்னா நான் ஃபேஸ் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரல, அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே இப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் போகும்போது ரஷ் பண்ணி தான் ஓட்டுவேன். நார்மலாக ரஷ் பண்ணி ஓட்டினாலும் சரி, ரஷ் பண்ணாமல் ஓட்டாலும் பரவாயில்ல. இங்கே 20 கிலோமீட்டர் 10-15 கிலோமீட்டருக்கு மேலே போனாவே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கொஞ்சம் நேரம் நிறுத்திடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இதுக்கு எண்டில் ஆட் பண்ணுறேன், பேசியே ஆட் பண்ணுறேன். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடுங்க. நிறுத்தணும்னா அது ஃபேன் ரன் ஆகாதுங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணாதான் ஃபேன் ரன் ஆகுறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூப்பை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லை மெக்கானிக் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். சரி, இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம பைக் ஓட்ட போகிறது தான். அப்படிங்கும்போது ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு மேலே எப்படி நீங்கள் போவீங்க? எப்போச்சும் ஒரு நாள் போகலாம். பைக் எடுத்தது ஓட்டுறதுக்கு எப்படியும் போவீங்க. அது போகும்போது ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நியூட்ரு பண்ணி ரன்னிங்லேயே விட்டு பாருங்க. ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றும். அந்த சுற்றி நிற்கிற முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஆஃப் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து இன்னொரு சில டவுட் இருக்கும். என்னன்னா வந்து இல்லை நான் அந்த மாதிரி நிறுத்திட்டு கடை முடிக்கதான் போனேன், அந்த கேப்ல வந்து ஃபேன் சுத்துது, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே பைக் எடுத்துட்டு ஓட்டலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது ஸ்டார்டிங் டைம்ல எனக்கு கூட இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க எடுத்து ஓட்டிக்கலாம். ஏன்னா நீங்க எங்க போய் கடைசியா வந்து பைக்கை வந்து நீங்க ஸ்டாப் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல அந்த ஃபேன் வந்து நல்லா சுத்துற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கேப்ல சுத்துதுன்னா அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நானே நிறைய டைம் சுத்துற கேப்ல, ஏன்னா இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணாம அப்படியே நிப்பாட்டிட்டு நிறைய இடத்துக்கு அங்கே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதோ அப்படி இப்படின்னு பேசுறதோ அதெல்லாம் நிறைய பண்ணுவேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சுற்றி இருக்கும். நான் பாட்டுக்கு அந்த ஃபேன் சுற்றி முடிக்கல, என்னால் வெயிட் பண்ண மாட்டேன். அதங்காட்டி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். கடைசியாக வீட்டுக்கு வந்து நிறுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை ரன் பண்ண விட்டுருவேன். அதுதான் வந்து எப்பவுமே வந்து நல்ல ஒரு விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு யாராவது வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க, கதவை வேறு இந்த கதவை ஓப்பன் வச்சுருக்கேன். அதான் அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனாசோனிக் பிராண்ட் வந்து இருக்கு. அந்த ஃபேன் வாங்குறது பெட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஷோரூம்ல கொடுக்கறது பெட்டர் இல்லைன்னு நானே ஒரு சில வீடியோஸ்ல சொல்லியிருக்கலாம். என்னன்னா வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இப்போ நார்மலாக இந்த ஒரு ஃபோன் எடுத்துங்க, இந்த ஃபோன் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் பக்கம் ஆச்சு. இப்போ ஹேங்கு கொஞ்சம் ஆகுது, நிறையவே ஆகுது.
அது ஏன் ஹேங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நானே உடச்சிருக்கேன் ஃபோனை கோவத்தில். இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக உடைந்து விட்டது. காட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம். இதே டிஸ்பிளே உடையாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 7 வருஷம் நல்லா தாங்க, ஹேங் ஆகாமல் எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுக்காம. அதை ஒரு ப்ரொடெக்டிவாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது லைஃப் அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம ஃபேனுக்கும், ரேடியேட்டர் ஃபேனுக்கும் அதுக்கான நீங்கள் ஒரு கேப் கொடுத்தீங்கன்னா, அது 2 நாளுக்கு ஒரு கேப் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கொடுக்காது. இது முடிக்கி கொடுக்கல, பட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இயர் தாண்டினதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஏன்னா 1 வருஷம் தாங்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு இவ்வளோ நாள் தாங்கியிருக்கு, அதே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேத்துக்கு 3 மாசத்துல புலம்புறாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் கதறா, இப்பறா ஃபேனெல்லாம் இப்படி குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு போச்சு. அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனாசோனிக்ல வந்து மாட்டினா. அதோட ப்ரைஸ் எவ்வளோ சொன்னா கரெக்டாக தெரியல, 2500 சம்திங் கரெக்டாக தெரியல. இல்லாட்டி நான் சொன்ன மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட 2500 நீங்கள் வந்து மிச்சப்படுத்தலாம். ஃபாலோ பண்ணி பாருங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன். நான் வந்து சண்டே வந்து நேற்று தான், இன்னைக்கு தான் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கே வந்து போஸ்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது வந்து நேற்று கொஞ்சம் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன் டீ குடிக்கிறதுக்கு, 15 கிலோமீட்டர் தாண்டி. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டேன். சரி, இப்போ ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ரொம்ப அதிகமாலாம் எடுக்காதீங்க. கொஞ்சோண்டு ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் 2 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஃபியூல் தான் எடுக்கும்னு வைங்க. அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அது பாட்டுக்கு சுற்றி நின்றுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து ரன்னிங்லேயே விடுறது வந்து ரொம்ப அதிக நேரம் விடுவேன். அப்படிங்கும்போது 2வது டைம் மறுபடியும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தாங்க நான் வந்து எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன். எங்கேயாச்சும் வெளியே போனா ரொம்ப லாங் போகும்போதெல்லாம் அது சுற்றுதா அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப லாங் போகிற பட்சத்தில் நம்ம அதை பார்க்கறதுக்கு பெருசாக டைம் இருக்காது. இந்த மாதிரி லோக்கலில் 10 கிலோமீட்டர் ஓட்டுனா அது கரெக்டாக வச்சுக்குவேன். இப்போதாங்க தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்குங்க. ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆனா வந்து என்னால் தூங்க முடியாது, நைட் ஷிஃப்ட் போகணுமா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சுட்டு அப்படியே எடிட் பண்ணி யூடியூப்ல போஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தாங்க தூங்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு வீடியோ நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. லவ் யூ ஸோ மச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ரன் ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிட்ஸ் தான் விட்டேன். ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்டிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து அது சுற்ற ஆரம்பிச்சிடும். கரெக்டாக எவ்வளோ நேரம் சுற்றும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா வந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே தாங்க சுற்றும். அதிகமாக ஃபியூலும் போகாது. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட பைக்கோட அந்த ரேடியேட்டர் ஃபேன் இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரு நிறைய பேருக்கு வந்து 5 மாதத்தில் போயிருக்கோம். அது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயே உங்களுக்கு அந்த ஒரு ஃபேன் லைஃப் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர். ஏன்னா வந்து ரேடியேட்டர் ஃபேன் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். ஏன்னா பைக்கை பொறுத்தளவுக்கு 150 சிசிக்கு மேலே எடுத்துட்டிங்கனாவே வந்து பயங்கர ஹீட் ஆகும். அப்படிங்கும்போது நமக்கு ரேடியேட்டர் ஃபேன் எவ்வளோ இம்பார்ட்டன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த ஒரு ஃபேனே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா நான் எடுத்தது உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி ரேடியேட்டர் ஃபேன் சுற்றி அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போல் நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. சுவிட்ச் வண்டியை ஆஃப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.